Hey guys, welcome back to our channel. Also welcome to a fitness series called Get Fit with Divya. இதில் வந்து நம்ம நிறைய ஒர்க் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்ன மாதிரியான ஒர்க் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் கைஸ்னு. நிறைய பேர் வந்து ஆப்ஸ் வித்தவுட் எக்யூப்மெண்ட் வீடியோஸ் தான் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி சிம்பிளர் அண்ட் பிகினர் ஒர்க் அவுட் வீடியோஸ் தான் கைஸ். அண்ட் ஈச் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் 30 seconds அண்ட் 20 seconds வந்து ரெஸ்ட் பீரியடில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் 10 reps அண்ட் 10 seconds வந்து ரெஸ்ட் பீரியட்லையும் பண்ணலாம். however you wanted to count it as. So without a further ado, let's get kill that abs guys. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கிராஸ் ஓவர் ஜாக் நெஃப் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் ஆர்ம் அண்ட் சிங்கிள் லெக் பண்ண போகிறோம். ஸோ அதர் லெக் வந்து நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம். உங்களோட ஹேண்ட் வந்து டோவை வந்து டச் பண்ணணும். ஒருவேளை உங்களால் ஸ்ட்ரெயிட் லெக் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு உங்களால் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். சேம் வேலை நம்ம ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 10 to 20 seconds வில் மூவ் டு லெக் ரைஸ். லெக் ரைஸ்க்கு வந்து ரெண்டு ஹேண்ட்ஸையுமே வந்து உங்கள் க்ளூட்ஸ்க்கு அடியில் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நம்ம இதை வைக்கிறது. அண்ட் தென் உங்களோட லெக்கை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லெக் தான் வைக்கணும். பட் ஹவெவர் உங்களால் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மடக்கி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளட்டர் கிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சேம் வே பொசிஷன் ஆஃப் லெக் ரைஸ் எப்படி பண்ணமோ அதே பொசிஷனில் உங்கள் நெக்கை கொஞ்சமாக நம்ம கிரவுண்டை விட கொஞ்சம் ஹையர் லெவலில் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸ் ஓவர் பண்ணணும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் வந்து அந்த 11 ஷேப் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நீங்கள் டிவி பார்க்குறப்போ இல்லைனா படுத்துருக்கப்போ கூட நீங்கள் இதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோ பைசைக்கிள் கிரன்ச் கைஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் 2 ஃபிங்கர்ஸை வந்து உங்கள் காதுக்கு பின்னாடி வச்சா போதும். ரொம்ப வந்து பின்னாடி கையை கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, தலைக்கு பின்னாடி. ஸோ ஸ்லோலி தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களோட ரைட் எல்போ வந்து லெஃப்ட் இருக்கிற உங்களுக்கு நீலையும் உங்களோட லெஃப்டில் இருக்கிற எல்போ வந்து ரைட்டு இருக்கிற நீயும் வந்து டச் பண்ணணும். மவுண்டன் கிளைம்பர்ஸ் தான் பண்ண போகிறோம். உங்களோட 2 கையுமே உங்களோட ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டான அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு ஸோ இமேஜின் இன் யுவர் ஹெட் தட் யூ ஆர் டூயிங் அ மார்ச் பாஸ்ட் நம்ம எப்படி யூஸ்வலாக பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் பாடி பொசிஷனும் சரி உங்களோட வந்து மூமெண்ட்டும் சரி பக்காவாக இருக்கும். The next exercise that we're gonna do is hip dips. Hip dipsக்கு வந்து நம்ம எப்போவும் பிளாங்க்குக்கு இருக்கிற பொசிஷனில் வந்து ஃபோர் ஆர்ம்ஸை வச்சுட்டு சைடில் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ சைடில் வந்து பெண்டாகி வர்றப்போ வந்து உங்களோட ஹிப் வந்து கிரவுண்டை டச் பண்ணிட்டோம். அண்ட் ஆப்போசிட் சைட் போகிறப்பையும் கிரவுண்டை வந்து டச் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு இந்த ஒரு வேலை கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணினா வந்து இட்ஸ் ரியலி எஃபெக்டிவ் கைஸ் ஃபார் யுவர் ஆப்ளிக்ஸ் அண்ட் சைட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சைடு ஹீல் டச் கைஸ். நீங்கள் எப்பவும் போல் உங்களோட லெக்கை வந்து ஆர்ச்சில் வச்சுட்டு உங்கள் 2 கையும் வந்து உங்களோட ஹீலை வந்து டச் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இது டச் பண்ணுறது தான் நம்ம கோலு. உங்களால் டச் பண்ண முடியலனாலும் இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்ட் பண்ண முடியுமோ சைடில் அந்த அளவுக்கு வந்து நம்ம பெண்ட் பண்ணோன்னா நம்மளோட லவ் ஹேண்டல்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அண்ட் யூ கேன் மேக் யுவர் வேஸ்ட் ஸ்லிம்மராகவும் வந்து இதை பண்ணுறதுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் கைஸ். நீங்கள் இது வரைக்கும் பிளாங்க்ஸே பண்ணினது இல்லை அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். யூ கேன் ஈவன் ஹோல்ட் ஃபார் 30 seconds to வந்து 1 minute கூட இந்த பொசிஷனில் நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ணலாம்.
இல்லை நான் பிளாங்க் ஆல்ரெடி வந்து ஐ எம் டூயிங் இட் ரெகுலர்லினா நீங்கள் ஃபோர் ஆர்ம் பிளாங்க் கூட ஈஸியாக பண்ணலாம் கைஸ். The final thing we gonna see வந்து சைட் பிளாங்க். சைட் பிளாங்க்கு வந்து அகெயின் உங்களோட ஷோல்டருக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸை வந்து அலைன் பண்ணிக்கணும். மெதுவாக உங்கள் ஹிப்பை வந்து ரேஸ் பண்ணிவிட்டு அந்த அதர் ஹேண்டை வந்து உங்களுக்கு அகெயின் ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். நீங்கள் வந்து இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஸோ தட்ஸ் த ஒர்க் அவுட் கைஸ். ஹோப் அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் வி சே டாட்டா பாய் பாய் ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் வந்து எனக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறது வந்து எனக்கு வந்து வயிறு மாத்திரம் தான் குறைக்கணும், அங்கே குறைஞ்சா போதும், ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஆனால் ஐ எம் ஓகே வித் இட், எனக்கு டம்மி குறைஞ்சா போதுன்றது வந்து கேட்குற கேள்வி தான் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி. ஸோ ஸ்பாட் டிடக்ஷன் வந்து பாசிபிளாக கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்எஃபெக்டிவ் தான். ஹவெவர் யூ புட் ஹார்ட் ஒர்க். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய வந்து டெய்லியும் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம். அந்த ஃபுட்ஸில் இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்னோடய பாடியில் வந்து சம்டைம்ஸ் கையில் போய் ஸ்டோர் ஆகும், இல்லைனா என்னோடய தைஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபேட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். சில பேருக்கு வந்து வயிற்றில் மட்டுமே ஸ்டோர் ஆகலாம், சில பேருக்கு பேக் ஆஃப் இந்த கீழே வந்து இந்த மசில்ஸில் வந்து ஸ்டோர் ஆகலாம். ஸோ வி கான் கண்ட்ரோல். நீ இங்கே போய் தான் ஸ்டோர் ஆகுன்னு வந்து நம்ம ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜெனட்டிக்ஸ். அவங்களோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வச்சு தான் நமக்கு ஃபேட் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ ஓவரால் பாடி ஃபேட்டை நம்ம குறைக்கிறப்ப தான் நம்மளால் ரிசல்ட்டுன்னு ஒன்று பார்க்க முடியுமே தவிர ஒரு ஸ்பாட் மட்டும் நான் மேலும் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எனக்கு வந்து ரிசல்ட் தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்எஃபெக்டிவ் தான். ஹவெவர் யூ புட் ஹார்ட் ஒர்க். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம், தென் ஹவு கேன் ஐ அச்சீவ் திஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஓவரால் வந்து உங்களோட பாடியை ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹேவிங் அ ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு உங்கள் எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹேவிங் அ ஒர்க் அவுட் பிளான்ஸ். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ ஹெல்த்தி டயட் வந்து வி வில் see in upcoming வீடியோஸில். கோட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்த்தோம். ஸோ ஆப்ஸ் மட்டுமே நம்ம டெய்லியும் பண்ணாமல் ஹேவிங் அ பேலன்ஸ்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வரும். எப்படி நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுன்னா யூ கேன் டூ ரன்னிங், ஜாகிங், இல்லைனா வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லைனா ஓவராலாக வந்து ஹிட் ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். கூடவே சேர்த்து இந்த ஆப்ஸும் பண்ணுறப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் யூ கேன் see the result in a very short period if you follow this balanced diet and இந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஒன் ஸ்பாட் டிடக்ஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்த்தி அண்ட் யூ கேன் ஆல்சோ see the result guys. அண்ட் அனதர் காமன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாரத்தில் வந்து எத்தனை வாட்டி ஆப்ஸ் பண்ணுறது, நான் டெய்லி பண்ணட்டுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ட் சீக்கிரமாக வந்து எனக்கு நான் பாடி ஃபேட்டை வந்து அந்த டம்மி ஃபேட் வந்து டிடக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் அது ஓகேவா, அது அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஒய்? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மசிலுமே வந்து டெய்லியும் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு மசிலுக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் பீரியடுன்றது வந்து தேவை. ஸோ இன்றைக்கி மண்டே பண்ணுறேன்னா ஒரு நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் வெட்னஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரைடே பண்ணலாம். ஸோ ஹேவிங் அ ரெஸ்ட் பீரியட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மசில் டு பேக் டு ஃபார்ம் வந்து வித் எனர்ஜியோடு வர்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒரு மசிலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 days கேப் என்ன அதுக்கப்புறமே பண்ணுறப்போ வந்து யூ ஆல்சோ ஃபீல் எனர்ஜெட்டிக் டு ஃபோக்கஸ் ஆன் த பர்டிகுலர் மசில். உங்கள் மசிலும் வந்து இன்டர்னலாக வந்து டேமேஜ் ஆகாமல் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் அனதர் திங் வந்து எனக்கு வந்து வேரியேஷன்ஸ் பற்றி சொல்லணும் கைஸ். வேரியேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசிலுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அந்த எக்ஸசைஸே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இருக்கும். ஸோ டார்கெட் ஆஃப் த மசில் இஸ் ஒன், பட் அதுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ஒன்று வேறு மாதிரி இருக்கும். லைக் லெக் ரைஸ் பண்ணலாம், சில பேர் வந்து டோ டச் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து சேம் தான், பட் த வே வி டூ அ மூமெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஏன் வந்து வேரியேஷன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், ஏன் வேரியேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க அண்ட் 10 சிம்பிள் வேரியேஷன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூடியூபர்ஸும் இருப்பாங்க, இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் குருவை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் 10 ஆப்ஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் நான் எதை ஃபாலோ பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வந்து நமக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா,
சரி கிவ் இட் அ ட்ரை. உங்களுக்கு எது வந்து சிம்பிளராக இருக்குது அண்ட் ஸ்பெயினையும் வந்து உங்கள் நெக்கையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா பிக் தோஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூ டூயிங் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து திஸ் இஸ் ஒர்க்கிங் ரியலி கிரேட் கைஸ், நான் வந்து 12 days பண்ணேன், ஐ காட் த ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு நம்ம வில் ஜம்ப் இன் டு அனதர் வீடியோ. அவங்க வந்து பண்ணுறாங்களே ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன், நான் ப்ரீவியஸாக ட்ரை பண்ணது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு வி ஆஃபன் ஜம்ப் இட். அது வந்து இட்ஸ் நாட் குட் அட் ஆல். ஏன்னா வேரியேஷன்ஸ் வந்து குயிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் பாடி. ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த எக்ஸசைஸ் வந்து இட் டேக்ஸ் டைம். ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்து அதோட ஃபார்ம் என்னோட மூமெண்ட் அதில் ப்ரோக்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒருத்தருக்கு 1 to 2 weeks டைம் ஆகும். ஸோ அதை பண்ணி முடிச்சு அதில் ப்ராக்ரெஸ் பண்ணாமல் நான் அதர் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷனில் ஜம்ப் ஆகிறப்போ அகெயின் அதோட ஃபார்ம் அதோட மூமெண்ட் அதில் ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த 2 weeks வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகுதே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் யூ இன் எனி ஃபார்ம் ஆஃப் வே. ஸோ பெட்டர் நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ ஃபாலோ தட் அண்ட் see the progress. இன்றைக்கி 5 reps பண்ணுறேன், நாளைக்கு 6, 7 ப்ராக்ரெஸ் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் பெட்டர் டு see the results in this way தவிர நம்ம வேரியேஷன் மாற்றுறதுனால வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் அ பெனிஃபிட் கைஸ். ஸ்டிக் டு ஒன் பிளான் அண்ட் கண்டினியூ டூயிங் இட், கண்டினியூ ப்ராக்ரெஸ் இன் தட் சேம் வே. என்னடா இவ்வளோ திங்ஸ் இருக்கே, லைக் ஃபிட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ நான் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கைஸ். ஸோ ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. I don't want you guys to do anything in a wrong way. கரெக்டாக பண்ணுறதுனால வந்து நம்ம இன்ஜுரிஸை அவாய்ட் பண்ணலாம் அண்ட் unnecessary ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ hope this video is really helpful for you guys. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா please give it a big thumbs up and also share it with your friends and family whoever needed this specifically in this time. And we are all together in this, and when I can do it you also can do it for sure guys, and we'll see you in another interesting video. Until then, stay safe and be happy guys. Bye.